வாங்க இன்னைக்கு நாம வரலாறுல மறைக்கப்பட்ட ஒரு வீரத்தோட கதையை தெரிஞ்சுக்க போறோம். ராணி வேலு நாச்சியார் அவரோட உலகத்துக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்திய சுதந்திர போராட்டம்னு சொன்னாலே நமக்கு சில தலைவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ போர்க்களத்துல தோற்கடிச்ச ஒருத்தர் இருந்தாங்க. யாருன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு பதில் ஒரு ராஜாவோ இல்ல பெரிய தளபதியோ கிடையாது. நம்ம பார்க்க போறது 19ஆம் நூற்றாண்டு கிளர்ச்சிகளுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த சாதனையை செஞ்சு ஒரு ராணியோட கதை. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். வேலு நாச்சியாரோட கதை எடுத்த உடனே போர்க்களத்துல ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு இளவரசியா அவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்கன்றதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, அவங்க கத்துக்கிட்ட திறமைகளை வளரி, சிலம்பம், வில்வித்தை, குதிரை ஏற்றம், இது மட்டும் இல்ல, இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருதுன்னு பல மொழிகள்ல சரளமா பேசுவாங்க. சோ அவங்க வெறும் இளவரசியா மட்டும் வளர்க்கப்படல, ஒரு முழுமையான போர் வீராங்கனையா, ஒரு ராஜதந்திரியா உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் அடிக்குது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட பேராசை பார்வை அவங்களோட சிவகங்கை ராஜ்யம் மேல விழுது. 1772 பாருங்க, ஆற்காடு நவாபோட பையனோட சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்க சிவகங்கைய முற்றுகையிடுறாங்க. அந்த போர்ல அவரோட கணவர் மன்னர் முத்து வடுகநாதர் கொல்லப்படுறாரு. பாருங்க, ஒரே வருஷத்துல தன்னோட கணவர், ராஜ்யம் எல்லாத்தையும் இழந்து கை குழந்தையோட தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க வேலு நாச்சியார். தோத்துட்டோம், ராஜ்யம் போச்சுன்னு அவங்க ஒன்னும் துவண்டு போயிடல. அதுக்கப்புறம் 8 வருஷம் தலைமறைவா இருந்து தன்னோட ராஜ்யத்தை மீட்கிறதுக்கு எப்படி தயாரானாங்க வாங்க பார்க்கலாம். கையில ராணுவமே இல்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு பலமான கூட்டாளி தேவைப்பட்டாங்க. அவங்க உதவி கேட்டு போனது யார்கிட்ட தெரியுமா? தென்னிந்தியாவிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்சியாளரா இருந்த மைசூர் ஹைதர் அலி கிட்ட. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். அவங்க போய் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சல. அதுக்கு பதிலா, நமக்கு பொதுவா ஒரு எதிரி இருக்கான், நான் அவங்கள தெற்குல ஒடுக்குறேன், நீங்க மத்த இடங்களை பாத்துக்கோங்கன்னு ஒரு டீல் பேசுறாங்க. அதுவும் ஹைதர் அலியோட அவையில அவரோட தாய்மொழியான உருதுல பேசி அசத்திட்டாங்க. இது அவங்களோட ராஜதந்திரத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. ராணியோட இந்த தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து மிரண்டு போன ஹைதர் அலி அவங்களுக்கு சப்போர்ட்டா 5000 வீரர்களை கொடுக்கறாரு. இப்போ வேலு நாச்சியாரோட கம்பேக்குக்கான நேரம் வந்தாச்சு. சரி, ஹைதர் அலி கிட்ட இருந்து படை வந்தாச்சு. ஆனா வேலு நாச்சியார் அதை மட்டுமே நம்பிட்டு இருக்கல. அதுக்கு பதிலா அவங்க தனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் படைய, ஒரு புரட்சிகரமான படையை உருவாக்குறாங்க. அவங்க செஞ்ச 3 விஷயங்களை பாருங்க. முதல்ல, பிரிட்டிஷ் மூவ்மெண்ட்ஸை கண்காணிக்க ஒரு பெரிய உளவு நெட்வொர்க். ரெண்டாவது, கொரில்லா போர் முறை, அதாவது திடீர்னு தாக்கிட்டு மறைஞ்சிடுறது. இது எதிரியோட சப்ளை லைன்ஸை கட் பண்ணிடுச்சு. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, உடையாள் படைன்னு சொல்லி பெண்களுக்காகவே ஒரு தனி ராணுவ பிரிவு உருவாக்குனாங்க. இது பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. 8 வருஷ காத்திருப்பு, திட்டமிடல், இப்போ அந்த நாள் வந்தாச்சு. வேலு நாச்சியார் தன்னோட சிவகங்கை ராஜ்யத்தை திரும்பவும் கைப்பற்ற ரெடி ஆயிட்டாங்க. அவங்களோட பிளான் என்ன தெரியுமா? விஜயதசமி அன்னைக்கே அட்டாக் பண்றது. ஏன்னா அந்த பண்டிகை நாள்ல பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் அசால்ட்டா இருப்பாங்கன்னு அவங்களோட உளவுத்துறை தகவல் கொடுத்துச்சு. இங்கதான் அவங்களோட மாஸ்டர் பிளான் வேலை செய்யுது. பிரிட்டிஷ்காரங்க ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. திருவிழா அன்னைக்கு கோட்டைக்குள்ள இருக்கிற கோவிலுக்கு பெண்கள் மட்டும்தான் போகணும்னு. இந்த ரூலையே தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க நம்ம ராணி. அவங்களோட நம்பிக்கைக்குரிய தளபதி குயிலி, அவங்க தான் பெண்கள் படைக்கு தலைமை தாங்குறாங்க. எல்லாரும் சாமி கும்பிடு போற மாதிரி வேஷம் போட்டு பூக்குடைக்குள்ள ஆயுதங்களை மறைச்சு எடுத்துட்டு போறாங்க. கோட்டைக்குள்ள போனதும் குயிலோட முதல் வேலை என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்களோட ஆயுத கிடங்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா அதுதான் அவங்களோட பவரோட ஆதாரம். அதை அழிச்சிட்டா அவங்க பலம் போயிடும். அங்கதான் ஒரு நம்ப முடியாத ஒரு உச்சகட்ட தியாகம் நடக்குது. குயிலி என்ன பண்ணாங்க தெரியுமா? கோயில்ல இருந்த நெய், எண்ணெய் எல்லாத்தையும் தன்மால ஊத்திக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ள நுழைஞ்சு தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டாங்க. ஒரு பெரிய வெடி விபத்துல பிரிட்டிஷ்காரங்களோட மொத்த ஆயுதங்களும் அழிஞ்சு போச்சு. இதனாலதான் பல வரலாற்று ஆசிரியர்கள் குயிலிய இந்திய சுதந்திர போராட்டத்தோட முதல் மனித வெடிகுண்டுன்னு சொல்றாங்க. குயிலியோட இந்த தியாகம் வீண் போகல. அந்த குழப்பத்தையும் சத்தத்தையும் சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வெளிய காத்திருந்த வேலு நாச்சியாரோட படைகள் கோட்டைக்குள்ள புகுந்து பிரிட்டிஷ் படைய தோற்கடிக்குது. 1780ல சிவகங்கை ராஜ்யம் மீட்கப்பட்டது. சரி, ராஜ்யத்தை மீட்டாச்சு. ஆனா வேலு நாச்சியாரோட கதை இதோட முடியல. அவங்க சாதிச்சது வெறும் ஒரு வெற்றியை விட ரொம்பவே பெரியது.
1780 1790 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் சிவகங்கையை ஆட்சி செஞ்சாங்க. போர்க்களத்துல மட்டும் இல்ல, ஆட்சியிலையும் ஒரு சிறந்த நிர்வாகியா இருந்தாங்க. ராஜ்யத்துல அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு வந்தாங்க. இதனாலதான் மக்கள் அவங்கள வீரமங்கைன்னு இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. சோ வேலு நாச்சியாரோட கதை நமக்கு என்ன சொல்லுது? வரலாறுல நாம படிக்கிறது ஒரு சிலரோட கதைகளை மட்டும்தான். ஆனா அவங்கள மாதிரி பல தைரியமான புத்திசாலியான தலைவர்கள் நம்ம வரலாறுல மறைக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களோட கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது வரலாறு பத்தின நம்ம பார்வை கூட மாறலாம் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.